Hi all, welcome to NRMRB. டுடே நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் கவுட். ஓகே, இந்த கவுட்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட். அந்த யூரிக் ஆசிட் கிரைஸ்டலா மாறி நம்மளோட ஜாயின்ஸ்ல போய் டெபாசிட் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த இடம் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனாகவும் ஸ்வெல்லிங்காகவும் அந்த இடத்துல பெயினையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து கவுட். இதுல அக்யூட், கிரானிக் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேஜ் இருக்கு. இதுல அக்யூட் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜை சொல்லுவாங்க. கிரானிக் அப்படிங்கிறது நாள்பட்ட ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனையை கிரானிக்னு சொல்லுவாங்க. காமனா இந்த கவுட் இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல காமனா வரக்கூடிய ஒண்ணு. ஓகே, இந்த அக்யூட் ஸ்டேஜ் கவுட்ல NSAID ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த NSAID ட்ரக்ல இண்டோமெத்தசின், நாப்ராக்சின் இதை காமனா மோஸ்டா இந்த கவுட்டுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த NSAID ட்ரக்ஸ்ல ப்ரோஸ்டோகிளாண்டின் சிந்தசிஸை ஸ்டாப் பண்றதுனால நம்ம பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்க முடியும். ஸோ அதனால தான் NSAID ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த அக்யூட் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய கோல்சிசின் ட்ரக். இந்த கோல்சிசின் ட்ரக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரக். ஏன்னா மல்டிபிள் மெக்கானிசம் ஆக்ஷனை கொண்டு வெவ்வேறு முறைகள்ல இந்த ட்ரக் யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம யூரிக் ஆசிட் குறைவா சிந்தசிஸ் ஆகிறதுக்கும் இது உதவுது. ஓகே, இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோல்சிசின் ட்ரக் பைண்டிங் டு டியூபுலின் அண்ட் டிஸ்டர்பிங் மைக்ரோடியூபுல் பாலிமரைசேஷன். இதுல பாருங்க, மைக்ரோடியூபுல் அப்படிங்கிறது நம்ம செல்லுல முக்கியமான ஒரு யூனிட். இந்த பாலிமரைசேஷன் தான் நம்ம செல்லுக்கு ஒரு சேப்பை கொடுக்கறது. செல்லுல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் இந்த மைக்ரோடியூபுல் பாலிமரைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மைக்ரோடியூபுல் பாலிமரைசேஷன் நிறைய டியூபுலின் சேர்ந்தது தான் இந்த மைக்ரோடியூபுல் பாலிமரைசேஷன். இந்த டியூபுலின் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது, எல்லோ கலர்ல இருக்கிறது பாருங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறது ஆல்பா டியூபுலின், எல்லோ கலர்ல இருக்கிறது பீட்டா டியூபுலின். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி இது வந்து ஒரு ஹாலோ ஷேப்ல ஒரு குழாய் மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. இதுக்கு பேரு தான் மைக்ரோடியூபுல் பாலிமரைசேஷன். இந்த கோல்சிசின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாலிமரைசேஷனை டீபாலிமரைசேஷன் பண்ணி அது ஹாலோ ஷேப்ல இருக்கிறது உடைஞ்சு வேறுபட்ட வடிவத்துக்கு மாறிடுது. இந்த கோல்சிசின் வந்து பீட்டா டியூபுலின் அண்ட் ஆல்பா டியூபுலின் இதுல பைண்ட் ஆகிறனால இந்த பாலிமரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை டீபாலிமரைசேஷன் ஆக்கிடுது. இப்படி ஆகிறனால என்ன நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷன் நடக்கிறத ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது மைட்டோசிஸ் நடக்கிறத இன்ஹிபிட் பண்ண முடியும். அதே நேரத்துல இன்ஹிபிட் ஆக்டிவேஷன் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ் டு சைட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். எந்த இடத்துல வீக்கமா இருக்கோ அந்த இடத்துல நியூட்ரோஃபில் போய் அது ஒரு வீக்கத்தை ஃபார்ம் பண்றத நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். நமக்கு இந்த கவுட் இல்லாம இருக்கும் போதே எங்கேயாவது ஒரு இடத்துல நாம இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல காயம் ஏற்படுது லைட்டா. அதே சமயத்துல நல்லா இடிச்சுக்கிட்டனால அந்த இடத்துல வீக்கம் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து வீக்கமான இடத்துல கொஞ்சம் வேர்வை வரும். அதுக்கு பேர் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஹீட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த இடத்துல ஹீட்டா இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இடிச்சுக்கிட்டோன்னே அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் உடனே டேமேஜ் ஆகி அந்த இடத்துல டெட் ஆகுது. அந்த செல்ஸ் அந்த பிளட்ல மிக்ஸ் ஆகி மற்ற இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த இடத்துக்கு உடனே இந்த நியூட்ரோஃபில் வந்து நிறைய நியூட்ரோஃபில்ஸ் அந்த இடத்துல கூடி அந்த செல்ஸை சுத்திலும் மற்ற இடத்துக்கு போக விடாம தடுத்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அந்த கிளாட் தான் இன்ஃப்ளமேஷன். அதே மாதிரி இந்த நியூட்ரோஃபில்ஸ் என்ன செய்யுது, இந்த பேகோசைட்டோசிஸ் என்ன செய்யுது அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில் நம்ம உடம்புல இது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோனோசோடியம் கிரைஸ்டல் நம்மளோட ஜாயிண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த சால்ட்டை இது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல நியூட்ரோஃபில் வந்து சுத்தியில வட்டமா நின்றுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வீக்கத்தை ஃபார்ம் பண்ணிடுது. அடுத்தது பேகோசைட்டோசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஐயோ இது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை அந்த இடத்துல வந்துட்டு எங்கல்ஃப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வருது. ஸோ அதனால நியூட்ரோஃபில் பேகோசைட்டோசிஸோட மைக்ரேஷன் அந்த இடத்துல நிறைய நடக்க ஆரம்பிச்சிருது. அதனாலேயே ஸ்வெல்லிங்கும் இன்ஃப்ளமேஷனும் அந்த இடத்துல வருது. இது கவுட்ல நடக்குது. அதே சமயத்துல இந்த கவுட் இல்ல அப்படி நம்ம நார்மலாவே ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டோம், வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம எதுவுமே செய்யலைனாலும் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடம் சரியாகிறதுக்கு காரணமும் இதுதான். இந்த பேகோசைட்டோசிஸ் அந்த இடத்துல டெட்டான செல்ஸை வந்து விழுங்கி அந்த இடத்துல அதோட வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நியூட்ரோஃபிலும் அதோட வேலையை பார்த்துட்டு அதோட இடத்துக்கு போயிடும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும், வீக்கமும் குறைஞ்சிரும். நாம எதுவுமே செய்யாம இயற்கையாவே இந்த மெக்கானிசம் நம்ம உடம்புல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, அடுத்தது இன்ஹிபிட்ஸ் தி ஆக்டிவேஷன் ஆஃப் NLRP3. இந்த NLRP3 அப்படிங்கிற இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஆக்டிவேஷன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா
இது ஒரு இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இதை பிளாக் பண்ற மூலமா நம்ம இன்ஃப்ளமேஷனை குறைக்க முடியும். ஸோ இந்த 3 வழிகள்ல அந்த இன்ஃப்ளமேஷனையும் ஸ்வெல்லிங்கையும் நாம குறைக்க முடியும். அடுத்தது அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் டெபாசிட்டையும் நம்மளால குறைக்க முடியும். இந்த இடத்துல IL-1B அப்படிங்கிறது இன்டர்லூக்கின் 1B, இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 8. அடுத்தது டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் A. இந்த 3மே ஸ்லெப் ஃபேக்டர். இந்த 3ஓட வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல பிரச்சனைகள் வரக்கூடிய இடத்துல இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த 3 சைட்டோகைனோட வேலை. இது இல்லாம சைட்டோகைனின்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 3 ஃபேக்டர் இந்த கவுட்ல பங்கு பெறறனால இதை பத்தி மட்டும் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ கோல்சிசினோட மல்டிபிள் மெக்கானிசத்தை இதுல நம்ம பார்த்தோம். அடுத்து இதே அக்யூட்ல கார்டிகோஸ்டீராய்டு அப்படிங்கிற ட்ரக்ஸ் இருக்கு. இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீராய்டு ட்ரக்ஸ். அதாவது ஸ்டீராய்டு ட்ரக்ஸ்ல பிரிட்னிசோலான், மெத்தில் பிரிட்னிசோலான், டெக்ஸாமெத்தசோன், ட்ரைஅம்சினோலான், ONE அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இந்த கார்டிகோஸ்டீராய்டு தான். இந்த கார்டிகோஸ்டீராய்டு என்ன செய்யுது இந்த கவுட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோல்சிசின்ல நம்ம இந்த பேகோசைட்டோசிஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் சால்ட், அதாவது மோனோசோடியம் யூரேட்ஸ், அந்த கிரைஸ்டலை இந்த பேகோசைட்டோசிஸ் விழுங்குறனால நமக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரைஸ்டல் இந்த பேகோசைட்டோசிஸ் சாப்பிட்டுருச்சு அப்படின்னாக்க நமக்கு வீக்கம் குறையதானே செய்யும். அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடத்துல புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பார்க்கும்போது தான் அந்த பேகோசைட்டோசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மோனோசோடியம் கிரைஸ்டலை அது விழுங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுது அப்படின்னா IL-1B அப்படிங்கிற சைட்டோகைனனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சைட்டோகைனன் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, நம்ம அலர்ஜி ஏற்பட்ட இடத்துலயோ இல்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்ட இடத்துலயோ ஜாயின்ஸ்லயோ போய் அலர்ஜியை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு வீக்கத்தை உருவாக்குறதுக்கு இது காரணமா இருக்கு. ஸோ அது சாப்பிட்டுட்டு சும்மா இல்லை, இந்த சைட்டோகைனை அதை ப்ரொடியூஸ் பண்ணாம இருந்தா இந்த விஷயம் நல்லது. இந்த சைட்டோகைனை ப்ரொடியூஸ் பண்றனால இந்த சைட்டோகைனோட வேலை என்ன அப்படின்னாக்க இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும் அப்படின்னா இந்த பேகோசைட்டோசிஸ் அந்த செல்ஸ் எதுவுமே அந்த சால்ட்டை எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்தது இந்த நியூட்ரோஃபில் மைக்ரேஷன் அந்த இடத்துல நடக்கக்கூடாது. இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகாது. அடுத்து இந்த கோல்சிசைன் வந்து ஃபைண்ட் ஆகாம விட்டுட்டா இந்த டியூப்ளின் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு சைட்டோகைனை ஒரு ஃபேக்டரை அதை ஆக்டிவேட் பண்ணி அதுவும் ஒரு இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையிலையாவது இது கண்டிப்பா மைண்ட்ல நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அடுத்து இந்த அக்யூட் கவுட் ட்ரக்ல கார்டிகோஸ்டீராய்டு அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் GRS அப்படிங்கிற ரிசப்டார்ல போய் பைண்ட் ஆகி இம்யூனோ சப்ரசிவ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இம்யூனோ சப்ரசிவ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட நம்ம WBC செல்ஸோட கவுண்ட் அதிகமா இருக்கும். அந்த WBCக்குள்ள இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில், பேகோசைட்டோசிஸ் இந்த மாதிரி எல்லா செல்ஸோட கவுண்ட்டுமே அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னாக்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் செல்களை ஃபாரின் பார்ட்டிகல் செல்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நம்மளோட செல்லுக்கு எதிராகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய WBC செயல்பட்டு நம்மளோட சொந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை நம்ம சொந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை அடிச்சு காலி பண்றதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அந்த மாதிரியான டைம்ல நமக்கு இம்யூனிட்டி செல்ஸ் நம்ம உடம்புல ரொம்ப கூட இருக்கும். ஸோ அப்ப இம்யூனிட்டி பவரும் நம்ம உடம்புல ரொம்ப கூட இருக்கும். அப்ப அந்த அதிகப்படியா இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணக்கூடியதுக்கு தான் இந்த ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் மேக்சிமம் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் நம்ம ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும், அசிக்ளோபெனாக்கு, பேராசிட்டமால் இந்த மாதிரி எந்த ஒரு மெடிசன் எந்த ஒரு பெயின் கில்லர்ஸை யூஸ் பண்ணாலும் அது கூட சேர்த்து கண்டிப்பா ஒரு ஸ்டீராய்டு எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டீராய்டு மெடிசன் ONE அப்படின்னு முடியக்கூடிய மெடிசனா இருக்கும். அப்படி இல்லைன்னா கார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி இருக்கும். டெஃப்ளோகார்ட், பிரிட்னிசோலான், வைசோலான், டெக்ஸாமெத்தசோன், மெத்தில் பிரிட்னிசோலான் அதாவது மெட்ரால், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து இம்யூனோ சப்ரசிவ் எஃபெக்டை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இன்ஹிபிட்டிங் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனின், இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சைட்டோகைனனை இன்ஹிபிட் பண்ணிடுறோம். அதனால அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனை நம்மளால குறைக்க முடியும். ஓகே, மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறோம். இந்த கார்டிகோஸ்டீராய்டு என்ன பண்ணுது, GRS ரிசப்டார்ல பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆனதுக்கு அப்புறம்
இது என்ன பண்ணுது? இம்யூனோ சப்ரசிவ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இம்யூனோ சப்ரசிவ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்றனால இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தக்கூடிய இந்த சைட்டோகைனனை நம்ம இன்ஹிபிட் பண்றோம். சைட்டோகைனனை இன்ஹிபிட் பண்றனால சைட்டோகைனின் செய்யக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வரவிடாம தடுக்கிறோம். சைட்டோகைனனை அதிகமா நம்ம இதுல பேசிக்கிட்டு இருக்கனால அது இந்த பிக்சர்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய செல் தான் வந்து சைட்டோகைனினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். இந்த இடத்துல டாட்டா இருக்கக்கூடிய பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய பால் எல்லாமே சைட்டோகைனினை இந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. இந்த சைட்டோகைனின் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டார்கெட் செல்லுல ஒரு ரிசெப்டார் இருக்கும், அந்த இடத்துல போய் பைண்ட் ஆயிடுது. பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருந்து சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது மாதிரி இந்த சைட்டோகைனின் இங்க இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்லயுமே வெவ்வேறு வகையான வேலைகளை செய்யும், வெவ்வேறு வகையான சைட்டோகைனின் ஃபேக்டர்ஸ்களை கொண்டு. அடுத்து காசஸ் ஆஃப் கவுட் அப்படின்னா என்ன? ஹை லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட் இன் பிளட் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் கவுட். மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டயாபெட்டிக், ஹை பிளட் பிரஷர், கிட்னி டிசீஸ், ஹை லெவல் ஆஃப் ஃபேட், கொலஸ்ட்ரால் இன் பிளட், ஒபேசிட்டி, சொரியாசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி. அடுத்தது பியூரின் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஃபுட் நிறைய எடுத்துக்கிறனாலையும் இந்த கவுட்டு ஒரு காசஸா இருக்கும். அடுத்தது ஃபுட் ஹேபிட்ஸ் தட் இன்க்ரீஸ் யூரிக் ஆசிட், ட்ரிங்கிங் எ லாட் ஆஃப் பீர் அண்ட் ஸ்பிரிட். அதாவது ஆல்கஹால் அதிகமா நம்ம கன்சப்ஷன் பண்ணாலும் இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். அடுத்தது ட்ரிங்கிங் ஆஃப் அடுத்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உள்ளவங்க கூட ஹேவிங் எ க்ளோஸ் ரிலேட்டிவ் வித் கவுட், அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாகவும் இந்த கவுட் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது ஏன் அப்படின்னா, அந்த கிட்னி இந்த யூரிக் ஆசிடை போதுமான அளவுக்கு எக்ஸ்கிரீஷன் பண்ண முடியாத லெவல்ல இருக்கும்போது இந்த கவுட் ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பாயிண்ட் விட்டுருக்கு. இதுல கேன்சருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரேடியேஷன் கொடுக்குறாங்க, கீமோதெரபி கொடுக்குறாங்க. அந்த டைம்ல இந்த செல்ஸ் எல்லாம் நிறைய வந்து டெட் ஆகும். அந்த செல்ஸ் நிறைய டெட் ஆகும் போதும் இந்த கவுட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஃபார் கவுட். டியூரிங் தி அட்டாக் யூஸ் ஐஸ் பேக். எந்த இடத்துல நமக்கு பெயின் இருக்கோ, எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அந்த இடத்துல ஐஸ் பேக் வைக்கலாம். அடுத்தது கன்சல்ட் எ பிசிசியன் ஃபார் மோர் மெடிகேஷன். அதாவது இங்க நம்ம நிறைய மெடிசனை பத்தி இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மெடிசனை பத்திலாம் டிஸ்கஸ் பண்றது நமக்கு புரியறதுக்காக மட்டுமே தவிர இதே மெடிசனை டாக்டரோட கன்சல்ட் இல்லாம நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து ப்ரிவென்ஷன் ஃபார் கவுட். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் லைக் லாசிங் வெயிட், சேஞ்சிங் தி டயட், டேக்கிங் மெடிகேஷன் டு லோயர் யூரிக் ஆசிட் லெவல். ஓகே, நாம இன்னைக்கு இந்த கவுட்டை பத்தி நல்லா தெளிவா புரியுற மாதிரி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நீங்க படிச்சதுல எந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் உங்களுக்கு புரியல, எந்த டிசீஸை பத்தி இது மாதிரி உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மேக் பண்ணி போடுறதுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தி அடுத்த வீடியோவை இன்னும் சிறப்பா சொல்ல வைக்கும். தேங்க்யூ.